ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நேற்றுக்கு சாயங்காலம் மாமனார் கூட நான் கொஞ்சம் வயக்காட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்டுவேன். அதுக்கப்புறமேட்டு விநாயகர் சதுர்த்தி. நான் லேட்டாக அன்றைக்கி வீடியோ போடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஏதாச்சும் சமையல் வீடியோ ஏதாச்சும் எடுக்கிறேன் அப்படின்னாலுமே அங்கே பாட்டு சவுண்ட் இருக்கும். அதை நான் உங்களுக்கு இது பண்ணி போட முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இங்கே கோயில் பார்த்துக்கோங்க, எங்களால் போட முடியாது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறீங்க, சிஸ்டர் நீங்கள் ஒடிசாவில் ஏதாச்சும் கைத்தொழில் வச்சுருக்கீங்களா, இல்லைன்னா ஏதாச்சும் வேலை பார்க்குறீங்களா, உங்களுடைய இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 பொண்ணு வச்சுருக்கீங்க அப்படின்னு இந்த கேள்வியை நீங்கள் நிறையா பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் டெய்லர் தான், சரிங்களா. நிறைய பேருக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருக்கேன். எனக்கு 2 பொண்ணுங்கிறனால அவங்களுக்குமே ட்ரெஸ்ஸு, பட்டு பாவாடை சட்டை, கவுனு இந்த மாதிரிலாம் தைச்சிருக்கிறேன். அம்மாவுக்கு, தம்பி ஒய்ஃபுங்களுக்கு, எங்களுக்கு எல்லாருமே ஜாக்கெட் எல்லாமே நானே தைச்சிருப்பேன். அப்புறம் கல்யாண ஆர்டர் யாராச்சும் ஆரியா ஒர்க் கொடுத்தாலும் அதுலேயுமே நிறைய நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமேட்டு ஒடிசா வந்ததுக்கு அப்புறமேட்டு என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னேன், எனக்கு வெளியில் உள்ளவங்களுக்கு தைச்சி கொடுக்காட்டாலும் எனக்கும் பசங்களுக்கும் தைக்கிறதுக்கு ஒரு தையல் மிஷின் வேணும்னு. நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வியவும் நான் இதே இடத்துல உட்காந்து நான் வீடியோவில் பேசுகிறதுனால எனக்கு பின்னாடி இருக்கிற தையல் மிஷினை பார்த்து நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தையல் மிஷின் என்னுடையது தான். நான் இங்கே வந்த புதுசுலேயே வாங்கிட்டேன், சரிங்களா. இங்கே எனக்கு முன்னாடி நிறைய டெய்லர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க நிறைய பேருக்கு தைச்சி கொடுக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்மளே லைனிங் 1 மீட்டர் 30 ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே வாங்கி அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு ஜாக்கெட் தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா, நார்மல் ஜாக்கெட்டுக்கு பின்னாடி லேஸ் எதுவும் வைக்காமல் வெறும் கயிறு மட்டும் வச்சு நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா 120 ரூபா கொடுக்காங்க. அதுலேயே நமக்கு லைனிங் 30 ரூபா போயிடும். அப்போ லாபம் எவ்வளோங்கிறது உங்களுக்கே தெரியும். அது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமேட்டி மாடல் நம்ம பின்னாடிலாம் நம்ம மாடல்லாம் வச்சு தைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாடல்லாம் வச்சு கயிறுலேயும் ஒரு 2-3 மாடல்லாம் வச்சு நம்ம இங்கே தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா 250 ரூபா 300 ரூபாய்க்குள்ளே தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வரும்போது நான் தைச்சி கொடுப்பேன். ஆனால் நிறையெல்லாம் நம்மகிட்ட கொண்டு வர மாட்டாங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்தால் கொண்டுட்டு வருவாங்க. ரெகுலராக நமக்கு இங்கே தைக்கிறதுக்கு கிடைக்காது. ஏன்னா நமக்கு முன்னாடி இங்கே ஆல்ரெடி தைக்கிறாங்க, அதனால் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. நிறைய பேர் இங்கே ப்ளவுஸ் 2வது நாங்கள் இருக்கிறது கிராமங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய பேர் ப்ளவுஸ் அந்த மாதிரி கொண்டுட்டு தைக்கிறதுக்கு பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. பக்கத்து தெருவில் உள்ளவங்க கொண்டு கொடுத்தா தான் நமக்கு உண்டு. இந்த மாதிரி ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸு, இந்த மாதிரி ப்ளவுஸ் இங்கே 50 ரூபா, சரிங்களா. அதனால் இங்கே நிறைய பேர் இதையே வாங்கிக்கிடுவாங்க. அவங்க இது நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு கொடுத்துட்டு போனாங்க. இதை எதுக்காக வேணால் அவங்களுடைய அளவு ப்ளவுஸை கொடுப்பாங்க. அவங்களுடைய அளவுக்கு இதை நம்ம இந்த மாதிரி கொக்கி இங்கே யாருமே இந்த மாதிரி கொக்கி வச்சு போட மாட்டாங்க. நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அவங்களுடைய அளவுக்கு இதை நம்ம தைச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த கொக்கியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். எடுத்துகிட்டு இதுக்கு பதில் அவங்களுக்கு பட்டனும், இந்த பக்கத்தில் பட்டன் வைக்கிற அந்த பக்கத்தில் பட்டனும், இந்த பக்கத்தில் அந்த ஹோல்ஸும் போட்டு நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு 25 ரூபா கொடுப்பாங்க. நிறைய பேர் கேட்டதுக்காக வேண்டி இதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு அப்புறமேட்டு விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நம்ம வீட்டில் தென்னை மரம் இருக்குது. அதில் தேங்காய் இங்கே உடைப்பாங்க. அதுக்காக வேண்டி எடுத்தது இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னைக்கு காலையில எடுத்த வீடியோ. பால் காலையிலே இருந்துச்சு, கொஞ்சமா அதை எடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரூ சன்ரைஸ் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி காஃபி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டையும் சேர்த்து போடும்போது அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். பால் தான் குடிப்பேன். என்னோட பெரிய பாப்பாலாம் ஏமா இன்னொரு கிளாஸ் ஒரு நாள் ஏதாச்சும் கேக்லாம் வாங்கி குடிப்பா. ஏன்னா 2 பாப்பாவே நான் டீ குடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நான் கிடையாது. இந்த மாதிரி என்னைக்காச்சும் கொஞ்சம் டிஃபரெண்டா போட்டேன்னா 2 பேருமே நல்லா இன்ட்ரெஸ்டா குடிப்பாங்க. எனக்கு கொஞ்சம் குடுமானுங்கிறது தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாப்பா என்னோட ஷார்ட் வீடியோல நானும் கொஞ்சம் குடிப்பேன். இந்த பொண்ணு நிறைய பேர் பார்த்து வீடியோல தமிழ்ல அவளோட வீடியோ பார்த்திருப்பீங்க. இவ இந்த பொண்ணு வந்தாலும் சரி, நான் எப்போ எங்க வீட்டுக்கு வந்தாலும் காஃபி வாங்கி கேக் வாங்கி குடிப்பா. ஏன்னா நான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ நம்ம வயக்காட்டுக்கு வந்தாலும் மாமனார் பின்பக்கத்தில் அந்த மாமனார் அவங்க நேத்திக்குள்ள வீடியோ சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஏன் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்னா, மாட்டுக்கு சாப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி போவோம் மாதிரியா, அதனால நீ கூட பாப்பா இந்த பக்கத்துல கொஞ்சம் போற வழியில கேட்கணும் அப்படின்னு. அங்க ஒரு மரம் பார்த்தீங்களா, இந்த இடம் ஃபுல்லுமே நம்மளுடைய ஃபுல்லுமே அதாவது மாமனார் மாமியார் போட்டக்களோட இருக்காங்களா, அவங்க போட்டு நம்மளுடைய நிலம் தான். இந்த இடம் ஏன் ஒரு பச்சை பசேன்னு இருக்கிறது, வயக்காட்டுல இன்னும் கொஞ்ச நாள் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறமேட்டு கருதுனா எனக்கு
அப்படின்னா யாருமே இவ்வளவு ஒரு பச்சை பசேல்ங்கிற இடத்த நம்ம தேடினாலும் கிடைக்காது. அதனால அவளும் அந்த வேலைகளை பத்தி நம்ம தான் இந்த இடத்தெல்லாம் பார்க்க முடியும். வேற மாதிரி எடுத்துருந்தா ஒரு டைம் அதனால பாருங்க அந்த வீடியோல இங்க வந்து ஆம்பளை மடையுமே கட்ட மாட்டாங்களா, அதனால அது வந்து மேஞ்சிரும். மறக்காம அதுக்கு வேண்டி மாமனார் சொல்லியிருந்தாங்க நீ கொஞ்சம் வந்து நில்லு நான் கருத வெயிட் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. மாட்டு வரேன் நாங்க. ஆனா அதனால நான் பாப்பா ஆனா தெரியும் ஏன்னா அது ரொம்ப தூரமா இருக்கிறதுனால அந்த பொண்ணு நாங்க எல்லாருமே போயிருந்தோம். ஓரளவு தெரியுதான்னு சொல்லி பார்க்கலாம். எங்க வீட்ல இருந்து யாராச்சும் மீன் பிடிக்க போயிருந்தா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட போயிருந்தாங்க இடத்த காட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது வேற ஒருத்தங்க மீன் பிடிக்கிறதுக்கு பானையை கொண்டு யாருன்னு தெரியல. ஆனா மீன் பிடிக்க தான் கொண்டு போறாங்க. அதனால தான் போறாங்க பாத்தீங்களா ஒரு பெரிய பானை காட்டுறேன். இங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துல மீன் பச்சை பசேன்னு இருக்கிறத பாக்குறதுக்கும் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்து கொஞ்ச நாள் அப்புறம் கருதெல்லாம் அறுத்துட்டாங்க. என்னுடைய மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பசேன்னு இருக்கிற இடத்துல அம்மா அப்பா நம்ம சொந்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் நினைக்கும் போது தெரியற இடம் கஷ்டமா இருக்கும். நமக்கு வந்து அந்த மாதிரி வரும்போது எல்லார நேரத்துல இந்த மாதிரி காலம் மேகத்தோட மனசை நானே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மேக மோதத்தோட வானம் எவ்வளவு ஒரு அழகா இருக்கு. கருத இருக்கிற டைப்ல நான் அம்மா அப்பாவுக்கு எப்போ உங்க சாப்பாடு கொண்டு வந்தாலுமேவும் இந்த மரத்துக்கு கீழே தான் அவங்கன்னு இல்லை பெரிய ஆலமரம் இது நிறைய பேர் இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. நான் இப்போ ஒரு வீடு காட்டுறேன்ல இந்த வீட்டில் தான் என்ன மாதிரி ஒரு தமிழ்கார பொண்ணுமே இங்கே மேரேஜ் பண்ணி வந்திருக்கிறாங்க. இந்த வீடு தான் அவங்களோட வீடு. ஆனால் அவங்க இப்போ இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அண்ணியை கூப்பிட்டு உங்ககிட்ட காட்டியிருந்திருப்பேன். ஆனால் அவங்க வந்து இப்போ வந்து இங்கே கிடையாது. அவங்க வந்து வேறு ஒரு ஊரில் தமிழ்நாட்டில் தான் ஏதோ ஒரு ஊரில் வேலை பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. அவங்க நெக்ஸ்ட்டு வருவாங்க. வந்தால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதை நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி வயக்காட்டுக்கு மத்தியில் வீடு கட்டி ரிலாக்ஸ் பண்ணது உண்மைக்குமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு எப்போல்லாம் என் ஃபேமிலி வீட்டு ஆட்களுடைய நினைவுகள் வருதோ அப்போல்லாம் நான் இங்கே வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு கவர்மெண்ட் கொடுத்த மரம். முன்னாடி போகிற ஆடு பார்த்திங்களா, இதை வந்து இங்கே யாருமே கெட்ட மாட்டாங்க, அவுத்து விட்ருவாங்களேவும். யாரெல்லாம் இந்த இதை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளாம் இது சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் இலந்தப்பழ ஜூஸு. ஆனால் ஒடிசாவில் வந்து ரொம்பவே கிடைக்கும். உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது நம்மளுடைய ஊர் என்னுடைய வீடு தான் ஃபஸ்ட்டு. நம்ம ஊர் லாஸ்ட்டில் இது வந்து ஒரு பெரிய குளம். இப்போ வந்து மழை பெஞ்சு தண்ணி இருக்கிறனால குளத்தோட ஆழம் வந்து உங்களுக்கு தெரியல. தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட நான் வந்து அதை வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ ஆழம் தெரியுங்களா. இதில் தான் என்னுடைய மாமனார் இருக்கிறாங்களே அவங்களோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் விழுந்து ஒரு டைம் இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க இறக்கும்போது தண்ணிலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ மழை பெய்யறதுனால தான் தண்ணி அதிகம். இந்த இடத்துலலாம் மீன் பிடிப்பாங்க. அதையுமே உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. நாளைக்கு விடிஞ்ச விநாயகர் சதுர்த்தி. நம்ம வந்து தேங்காய் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் போய் விலைக்கு வாங்கிட்டு வருவோம். மரம் இருக்கிறவங்க வெட்டிக்கிடுவாங்க. நமக்கு ஆல்ரெடி மரம் இருக்குது இல்லைங்களா தென்னை மரம். அதனால் இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ளே வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அவங்க வந்து கரெக்டான எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலோ இல்லைன்னா நமக்கு தேவைப்படுறப்போ நம்ம யாருக்கிட்டாச்சும் சொல்லிவிட்டாலோ அவங்க வந்து நமக்கு வந்து கட் பண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒன்று நம்ம பணமாக கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம தேங்காவாக கொடுத்தாலுமே அவங்க அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நமக்கு வழக்கமாக ஒவ்வொரு தெருவுக்கு ஒவ்வொருத்தவங்கன்னு வச்சுருப்பாங்க. இவங்க தான் நமக்கு வழக்கமாக வரவங்க. எனக்கு தாத்தா முறை வேணுமா என்கிட்ட நக்கல் பண்ணிக்கிட்டேவும் நான் தான் வீடியோ எடுத்தேன். அதை பார்த்துட்டு கேட்குறாங்க நீ என்னை ஸ்டேட்டஸில் வைக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டு என்கிட்ட நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன் நான் எதில் வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டையும் நான் நக்கல் பண்ணி ரொம்ப இன்னைக்கு காலையிலே நல்லா சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்தோம். பாப்பாக்காக வேண்டி ஒரு இளநீ எக்ஸ்ட்ரா வெட்டி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இன்றைக்கி எடுக்கிற தேங்காய் எல்லாமே நமக்கு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நம்மளுடைய மாமனாருக்கு, அதுக்கப்புறமேட்டு 2 மாமனார் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு, இன்னும் இது வந்து எங்கள் அண்ணியோட வீட்டுக்கு போகும், அதாவது என் ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு, அதுக்கப்புறமேட்டு என் மாமனாருடைய தங்கச்சி வீடுங்களுக்கு எல்லார் வீட்டுக்குமே போகும். ஏன்னா விடிஞ்சா விநாயகர் சதுர்த்தி, அதனால் எல்லாருமே எல்லார் வீட்டுக்குமே கொண்டுட்டு போவாங்க. இவங்க தான் நமக்கு வழக்கமாக இந்த தென்னை மரத்தில் உள்ளது எல்லாமே எடுத்து இன்னும் எல்லா இடத்தையும் சைஸ் பண்ணி மாமியார் எல்லாத்தையும் பத்திரம் வைப்பாங்க. ஏன்னா நமக்கு வீடு கூட்டுறதுக்கு விளக்கமாறு வேணும் பார்த்தீங்களா, வீட்டுக்கு வெளியில் கூட்டுறதுக்கு, அது எல்லாமே மாமியார் இதில் தான் செய்யும். திசா ஸ்டைலில் பண்ணின கீரை கூட்டு. இதில் எதாச்சும் கடுகு வெந்தயம் உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? போட மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து பூண்டு, அதுக்கப்புறமேட்டு காஞ்ச வத்தல் இது போட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதப்பாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உண்மையிலேயுமேவும். சாப்பாடு இங்கே பாருங்கள், நேற்றைக்கு வச்ச பருப்பு தான், இன்றைக்கி சமைக்கலை எதுவுமே. பாப்பாவும் நானும் சாப்பிட போகிறோம். வாங்க, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சாப்பிட்லாம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்கல்ல, நீங்கள் ஒரே தட்டில் சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கேவும் அப்படின்னு. இங்கே நானும் பாப்பா மட்டும்தான், அதனால் தனித்தனியாலாம் சாப்பிட மாட்டோம். பெரிய பாப்பா இருந்தால் மட்டும் அவளுக்கு கொஞ்சம் தனியாக போட்டு கொடுத்துட்டு ஒன்று நானும் சின்ன பாப்பாவும் சேர்ந்து சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா நானும் பெரிய பாப்பாவும் சேர்ந்து சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் யாராச்சும் ஒரு ஆள் சேர்ந்து தான் சாப்பிடுவோம், யாருமே தனியாக சாப்பிட மாட்டோம். இன்றைக்கி பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா, அதனால் நாங்கள் 2 பேர் தான்.
கீரை கூட்டு. நாங்கள் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறோம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. விடிஞ்சால் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு காலையிலே நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வரும். எங்களுடைய வீடியோ பற்றி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.